நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டாக 4 சைடும் இழுத்து சென்டரில் வந்து லூஸ் விடாத அளவுக்கு பின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்கணும். செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்த இது வந்து சாம்பிள் ஆரி கிளாஸ் சாம்பிள்னால நான் வந்து இது பாப்லின் கிளாத்தில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறதா இருந்தால் ஒரு லேயர் இல்லை 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிக்ஸாக் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லைன் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். ப்ளவுஸில் வந்து 2 லேயர் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு திரும்ப ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸும் நெட் கிளாத்தும் வந்து விலகிடுச்சுன்னா அந்த ஒர்க்கே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் 2 லேயர் செயின் ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் வந்து 1 டைம் கொடுத்தாலே போதும். ஜிக்ஸாக் கொடுத்துட்டு ரிமைனிங் அதாவது அவுட்டர் லேயரில் உள்ள கிளாத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப தையலுக்கு கிட்ட வச்சு கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ரிமைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு லேயர் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் ஒரு லைன் மாதிரி கொடுத்தாலே போதும். அந்த தையலை ஒட்டி ஒரு லேயர் வந்து அவுட்டர் லேயர்லேயும் ஒரு செயின் ஸ்டிச் உள் பக்கமும் ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த பிசர் தெரியாமல் இருக்கும். சென்டரில் உள்ள கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நெட் கிளாத் மட்டும் தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சென்டரில் உள்ள லேயர் கட் பண்ணும்போது நெட் கிளாத்தை மட்டும் லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கோங்க, இல்லைனா நெட் கிளாத் டேமேஜ் ஆகிடும். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுதான் அவுட்லுக்கு.